அனைவருக்கும் டாப்பர்ஸ் வியூவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் இந்திய வரலாற்றினுடைய முதல் டாப்பிக்கான சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தேர்வுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எல்லாமே 6ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகன்ற பாடத்திலிருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வித் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எப்படி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்சருக்கு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளின்ற டாப்பிக்கை ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாப்பர்ஸ் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதலாவது கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் வெளியிட்ட ஆங்கிலேயர்? ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேசன், ஆப்ஷன் பி ஜான் மார்ஷல், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் டி ஜார்ஜ் ஜோசப். சரியான விடை ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேசன் தான் ஹரப்பா பற்றி அவருடைய நூலில் முதலில் குறிப்பிட்டவர். ஜான் மார்ஷல் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் அகழ்வாராய்ச்சி நடந்தது இல்லையா, அதனுடைய இயக்குனர் தான் ஜான் மார்ஷல். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் நிறுவியவர். இதனுடைய தலைமையிடம் பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி காளிபங்கன், ஆப்ஷன் சி லோத்தல், ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரப்பா தான் புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது. ஹரப்பா என்பது சிந்தி மொழி சொல், அதற்கான தமிழ் அர்த்தம் தான் புதையுண்ட நகரம் என்பது. மொகஞ்சதாரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிந்தி மொழி சொல் தான். இந்த மொகஞ்சதாரோ என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு அர்த்தம் இறந்தவர்கள் மேடு. இந்த கேள்விக்கான சரியான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? ஆப்ஷன் ஏ 1924, ஆப்ஷன் பி 1920, ஆப்ஷன் சி 1856, ஆப்ஷன் டி 1931. சரியான விடை ஆப்ஷன் பி 1920 தான் பார்த்தோம்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். இந்த ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களுக்கு இடையே உள்ள பொது அம்சங்களை எப்போ கண்டுபிடிச்சார் ஜான் மார்ஷல் அப்படின்னு பார்த்தோம்னா 1924 தான் கண்டுபிடிப்பாரு. 1856 பார்த்தோம்னா கராச்சி டு லாகூருக்கு பார்த்தோம்னா தொடர்வண்டி பாதையானது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆண்டு தான் 1856. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1920. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட பெரிய நகரங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 200, ஆப்ஷன் டி 8. சரியான விடை ஆப்ஷன் ஏ 6. சிந்துவெளி நாகரிகத்தில் மொத்தம் 6 பெரிய நகரங்கள் இருந்தது, 200 கிராமங்கள் இருந்தது. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 6. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் எந்த காலப்பகுதியை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ பழைய கற்காலம், ஆப்ஷன் பி இடைக்காலம், ஆப்ஷன் சி புதிய கற்காலம், ஆப்ஷன் டி வெண்கல காலம். சரியான விடை ஆப்ஷன் டி வெண்கல காலம். வெண்கல காலம் அல்லது செம்பு காலம் எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது? ஆப்ஷன் ஏ மெசொப்பொட்டேமியா நாகரிகம், ஆப்ஷன் பி எகிப்து நாகரிகம், ஆப்ஷன் சி சிந்துவெளி நாகரிகம், ஆப்ஷன் டி சீன நாகரிகம். இதற்கான சரியான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சிந்துவெளி நாகரிகம் தான் 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது. இந்த 4 நாகரிகங்களில் மிகவும் பழமையான நாகரிகம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா மெசொப்பொட்டேமியா நாகரிகம். ஏன்னா இதனுடைய காலப்பகுதியானது கிமு 3500லேருந்து 2000 வரைக்கும் முற்பட்டது. எகிப்து நாகரிகம் பார்த்தோம்னா கிமு 3100லேருந்து 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சீன நாகரிகமானது 1700லேருந்து 1122 வரைக்கும் முற்பட்டது. இந்த நம்ம சிந்துவெளி நாகரிகத்தின் காலமானது 3300லிருந்து 1900 வரை கிமு. இது 1900 கிமு 1900 முதல் பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகமானது வீழ்ச்சியடைய தொடங்கியது. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிந்துவெளி நாகரிகம் பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய நாகரிகம்.
அடுத்த கேள்வி, வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை எங்கு கிடைக்கிறது? ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி காளிபங்கன், ஆப்ஷன் சி ராகி கர்கி, ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ. சரியான விடை ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோவில் தான் வந்து வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. இதனை நடனமாது என்றும் அழைப்பார்கள். அடுத்த கேள்வி, இந்திய துல்லியத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு? முதல் கேள்வியில் தான் பார்த்தோம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் தான் இந்திய தொழில்துறை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி. இது உருவாக்கிய ஆண்டு வந்து பார்த்தோம்னா 1861 உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் வந்து டெல்லியில் இருக்குது. ஆக்சுவலாக அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் வந்து ஒரு நில அளவையாளர். இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு டேஷ் லட்சம் சதுர கிலோமீட்டர்? ஆப்ஷன் ஏ 13, ஆப்ஷன் பி 14, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 16. சரியான விடை ஆப்ஷன் ஏ 13. 13 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்டது. அடுத்த கேள்வி, பூசாரி அரசன் என்று அடையாளப்படுத்தப்படும் சிலை எங்கு கிடைத்தது? ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி காளிபங்கன், ஆப்ஷன் சி ராகி கர்கி, ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ. சரியான விடை ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ. ராகி கர்கி என்பது வந்து பார்த்தோம்னா ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ள சிந்து சமவெளி நாகரிக பகுதி. இங்கு வந்து முதிர்ச்சி அடைந்து தானிய களஞ்சியமானது கிடைச்சதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். காளிபங்கனானது ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரமான பானவாலி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ இந்த சிந்து சைலி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பகுதிகள் எந்த மாநிலத்தில் இப்போ அமைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகளும் கேட்கப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி ஹரியானா, ஆப்ஷன் டி குஜராத். சரியான விடை ஆப்ஷன் பி ராஜஸ்தான் என்பது தான் பானவாலி என்னும் பகுதி அமைந்துள்ளது. ஸோ பஞ்சாபில் வந்து பார்த்தோம்னா ஹரப்பா அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற பஞ்சாபில் பாகிஸ்தானில் அமைந்துள்ள பஞ்சாபில் தான் வந்து ஹரப்பாவானது அமைந்துள்ளது. ஹரியானாவில் ராகி கர்கின்றதை பார்த்தோம். லோத்தல் வந்து குஜராத்தில் அமைந்துள்ளது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஹரப்பாவின் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் ஏ ஜெர்சி, ஆப்ஷன் பி புனம், ஆப்ஷன் சி ஜெபு, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் சி ஜெபு என அழைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிக மக்கள் கூர் ஆயுதங்களை உருவாக்க எதை பயன்படுத்தினர்? ஆப்ஷன் ஏ செர்ட், ஆப்ஷன் பி லாஸ்ட் வேக்ஸ், ஆப்ஷன் சி சிலிக்கா, ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. சரியான விடை ஏ மற்றும் சி. அதாவது செர்ட் என்ற சிலிக்காவை கூர் ஆயுதங்கள் தீட்ட இவர்கள் பயன்படுத்தினர். இது வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூர் ஆயுதங்களானது பாகிஸ்தானில் உள்ள ரோஹரி அப்படின்ற பகுதியில் கிடைச்சிருக்கு. இந்த லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் முறை தான் லாஸ்ட் வேக்ஸ். இந்த முறையை தான் இவர்கள் பயன்படுத்தினார்கள் சிந்துவெளி மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிக மக்கள் அணிகலன்களை எங்கு ஏற்றுமதி செய்தனர்? ஆப்ஷன் ஏ எகிப்து, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி மொசபொட்டாமியா, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் டி மொசபொட்டாமியாவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா அணிகலன்களை ஏற்றுமதி செய்தனர். நம்ம படிச்சிருப்போம், நாரம்சன் என்ற அரசர் வந்து மெலுக்கா என்ற இடத்திலிருந்து அணிகலன்களை வாங்கினார் அப்படின்னு சொல்லி கியூனிஃபார்ம் என்ற ஆவணமானது தெரிவித்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க கேள்வியா. அணிகலன்களை எங்கு ஏற்றுமதி செய்தனர் அப்படின்னா மொசபொட்டாமியா. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த மொத்த கிராமங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 200, ஆப்ஷன் டி 8. மொத்த கிராமங்களின் எண்ணிக்கை 200, நகரங்களின் எண்ணிக்கை 6. இந்த கேள்விக்கான சரியான விடை 200, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி நகரம் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் சி மெஹ்ரிகர், ஆப்ஷன் பி போலன், ஆப்ஷன் சி பலுஜிஸ்தான், ஆப்ஷன் டி பூம்புகார். சரியான விடை ஆப்ஷன் ஏ மெஹ்ரிகர் என்பது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி நகரம். ஏன்னா இந்த ஆக்சுவலாக மெஹ்ரிகர்ன்றது வந்து பார்த்தோம்னா புதிய கற்கால பகுதியின்
சுவடுகள் நிறைய அங்கே கிடைச்சிருக்கு. அந்த சுவடுகள் சிந்துவெளி நாகரிகத்திற்கு அதில் இருந்த மாதிரி சிமிலராக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோம்னா மெஹரிகரை சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த மெஹரிகரானது வந்து பார்த்தோம்னா பலுஜிஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது, போலன் ஆற்றங்கரையில். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மெஹரிகர். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது. ஆப்ஷன் ஏ, சிறப்பான நகர திட்டமிடல் இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஆப்ஷன் ஏ, சிறப்பான நகர திட்டமிடல். ஆப்ஷன் பி, அரண்மனை மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்தது. ஆப்ஷன் சி, தெருக்கள் சட்டக வடிவமைப்பு கொண்டிருந்தது. ஆப்ஷன் டி, சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளையும் கொண்டதாக இருந்தது. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆப்ஷன் பி தான். அரண்மனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இல்லை. அவங்களுடைய வழிபாடே வந்து பார்த்தோம்னா வந்து தாய் தெய்வ வழிபாடு தான் இருந்தது. குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு தலங்களோ அதே மாதிரி வந்து அவங்கள யாரும் ஆட்சி பண்ணதுக்கான ஒரு சூடும் இல்லை. அதனால வந்து அரண்மனையும் காணப்படவில்லை. அரண்மனையும் வழிபாட்டு தலமும் சிந்துவெளி நாகரிகத்தில் இல்லை என்பதுதான் சரியானது. அடுத்த கேள்வி, தந்தத்திலான அளவுகோல் எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, ஹரப்பா. ஆப்ஷன் பி, காளிபங்கன். ஆப்ஷன் சி, லோத்தல். ஆப்ஷன் டி, மொகஞ்சதாரோ. சரியான விடை ஆப்ஷன் சி, லோத்தல்ல தான் வந்து பார்த்தோம்னா தந்தத்திலான அளவுகோலானது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுடைய அளவுகோலிலே மிக சிறிய அளவுகோலை கொண்டது வந்து பார்த்தோம்னா 1704 mm. இதுதான் வந்து அவர்களுடைய அளவுகோலிலே மிக சிறிய அளவை கொண்டது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, லோத்தல். இந்த லோத்தல்ல தான் வந்து பார்த்தோம்னா கப்பல் மற்றும் செப்பினிடும் தளமானது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலமாக அவர்கள் கப்பல் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய ஆடைகள். ஆப்ஷன் ஏ, பருத்தி. ஆப்ஷன் பி, கம்பளி. ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ அண்ட் பி. பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகள் அவர்கள் பயன்படுத்தினர். அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, மணிக்கற்களை பயன்படுத்தினர். ஆப்ஷன் ஏ, கருப்பு. ஆப்ஷன் பி, பச்சை. ஆப்ஷன் சி, வெள்ளை. ஆப்ஷன் டி, சிவப்பு. அதாவது கார்னிலியன் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிவப்பு மணிக்கற்களை தான் வந்து பார்த்தோம்னா சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தினர். அடுத்த கேள்வி, உலகில் முதல் திட்டமிட்ட நகரங்கள் எந்த காலத்தின் போது அமைக்கப்பட்டது? முதல் திட்டமிட்ட நகரங்கள். ஆப்ஷன் ஏ, மெசொப்பொட்டேமியா நாகரிகம். ஆப்ஷன் பி, எகிப்து நாகரிகம். ஆப்ஷன் சி, சிந்துவெளி நாகரிகம். ஆப்ஷன் டி, சீன நாகரிகம். சரியான விடை சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் முதல் நகரமானது அமைக்கப்பட்டது. இருக்கிற நாகரிகத்திலே மிக பழமையானது மெசொப்பொட்டேமியான்னு பார்த்தோம். பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம். அதே மாதிரி முதல் நகரமானது அமைக்கப்பட்டதும் சிந்துவெளி நாகரிகம் தான். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள். ஆப்ஷன் ஏ, சுமேரியர்கள். ஆப்ஷன் பி, சீனர்கள். ஆப்ஷன் சி, எகிப்தியர்கள். ஆப்ஷன் டி, சிந்துவெளி மக்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள். ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, சுண்ணாம்பு கல்லால் ஆன கிசோ பிரமிடை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ, அபு சிம்மல். ஆப்ஷன் பி, இரண்டாம் ராமோசிஸ். ஆப்ஷன் சி, குபு. ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் சி, குபு என்பவர் தான் வந்து பார்த்தோம்னா சுண்ணாம்பு கல்லால் ஆன கிசோ பிரமிடை உருவாக்கியவர். இரண்டாம் ராமோசிஸ் என்பவர் வந்து பார்த்தோம்னா அபு சிம்மல் என்ற கடவுளுக்கு வந்து இரட்டை கோயிலை அமைத்தவர். இந்த கேள்விக்கான சரியான விடை, அதாவது சுண்ணாம்பு கல்லால் ஆன கிசோ பிரமிடை அமைத்தவர் குபு. அடுத்த கேள்வி, உலகில் முதல் பொது குளமானது எங்கு கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ, ஹரப்பா. ஆப்ஷன் பி, காளிபங்கன். ஆப்ஷன் சி, லோத்தல். ஆப்ஷன் டி, மொகஞ்சதாரோ. சரியான விடை ஆப்ஷன் டி, மொகஞ்சதாரோவில் தான் முதல் பொது குளமானது கட்டப்பட்டது. இந்த பொது குளத்தின் அமைப்பானது எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பொது குளமானது நகருக்கு நடுவே காணப்படும். நகருக்கு நடுவே செவ்வக வடிவில் காணப்படும்ன்றதை கொடுத்துருக்காங்க. செவ்வக வடிவில் காணப்படும். இதன் வடக்கு மற்றும் தெற்கு புறத்தில் படிகளானது காணப்படும். ஓகேங்களா? எந்தெந்த திசையில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் படிகளானது காணப்படும். இந்த பெருங்குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறைகளானது
இந்த பொதுக்குளத்தை சுற்றி 3 பக்கமும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பொதுக்குளமானது இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கும். இந்த அறைகளுக்கு வந்து பார்த்தோம்னா தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு பக்கத்தில் கிணறுகளானது இருக்கும். இதை வெளியேற்றுறதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தின் பொதுக்குளத்தோட ஸ்ட்ரக்சர். இதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியும் கேட்பாங்க, படித்து வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, மொகஞ்சதாரோவில் இருந்த பொது கட்டிடம் டேஷ் தூண்களையும் டேஷ் வரிசைகளையும் கொண்டிருந்தது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. டேஷ் வரிசைகளையும் கொண்டிருந்தது. 20 தூண்களையும் 4 வரிசைகளையும் கொண்டிருந்தது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் இல்லைன்றது தான் படித்தோம். ஆனால் பொதுமக்கள் கூடுவதற்கோ தங்குவதற்கான பொது கட்டிடங்களானது காணப்பட்டது. அடுத்த கேள்வி, தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி காளிபங்கன், ஆப்ஷன் சி லோத்தல், ஆப்ஷன் டி மொகஞ்சதாரோ. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரப்பா. ஹரப்பால தான் வந்து தானிய களஞ்சியமானது காணப்பட்டது. ஓகேங்களா. காளிபங்கனில் வந்து பார்த்தோம்னா, காளிபங்கன் ராஜஸ்தானை சேர்ந்த பகுதின்றதை நம்ம படித்தோம். காளிபங்கனில் வந்து அந்த கலப்பை வைத்து உழுத அந்த சுவடுகளானது கிடைச்சிருக்குது. நிலத்தில் கலப்பை வச்சு ஏறு உழுதுக்கான சுவடு எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா காளிபங்கனில் கிடைச்சிருக்கு. லோத்தலில் வந்து பார்த்தோம், தந்தத்திலான அளவுகோல்கள் மற்றும் கப்பல் மற்றும் செப்பினிடும் தளமானது அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. மொகஞ்சதாரோவில் பெருங்குளம், அதுக்கப்புறம் இந்த பொது கட்டடமானது இருந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரப்பா. தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் ஹரப்பா. அடுத்த கேள்வி, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சின் என்பவர் மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்களை வாங்கியதாக குறிப்பு உள்ளது. இதில் மெலுக்கா என்னும் சொல் எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதை மெலுக்கா என்னும் சொல்லானது சிந்துவெளி நாகரிகத்தை குறிக்கிறது. இந்த மெலுக்கா என்னும் சொல்லானது யூனிஃபார்ம் ஆவணங்களில், அந்த மொசப்பொட்டவை ஆவணமான யூனிஃபார்ம் ஆவணத்தில் சிந்துவெளி நாகரிகத்தை மெலுக்கா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணவர் யார்? சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து அணிகலன்களை இறக்குமதி பண்ணவர் வந்து பார்த்தோம்னா அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சின் என்பவர். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த கேள்விக்கான சரியான விடை, அதாவது மெலுக்கா என்னும் சொல் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிக மக்கள் போக்குவரத்திற்காக எதை பயன்படுத்தினர்? ஆப்ஷன் ஏ காளைகள், ஆப்ஷன் பி குதிரைகள், ஆப்ஷன் சி யானைகள், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் ஏ காளைகள் தான் பயன்படுத்தினாங்க போக்குவரத்திற்கு. அவர்கள் குதிரையை அறிந்திருக்கவில்லை, அதே மாதிரி இரும்பையும் அறிந்திருக்கவில்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ காளைகள். அடுத்த கேள்வி, ராகி கற்கி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இப்போதான் பார்த்தோம் அதை பற்றி. ராகி கற்கியில் வந்து பார்த்தோம்னா மிகவும் முதிர்ச்சி அடைந்த தானிய களஞ்சியமானது காணப்படுகிறது. ஓகேங்களா. ராகி கற்கியானது ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என கூறியவர். ஆப்ஷன் ஏ யூரி நோரோசேவ், ஆப்ஷன் பி ஐராவதம் மகாதேவன், ஆப்ஷன் சி கால்டுவெல், ஆப்ஷன் டி சீகன் பால்கு. சரியான விடை ஆப்ஷன் பி ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இதை குறிப்பிட்டிருப்பாரு. அதாவது ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கால்டுவெல் வந்து பார்த்தோம்னா 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற நூல் எழுதியிருப்பாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தமிழ் என்பது அதுக்கும் தனித்தொன்மையை கொண்டது, அது வந்து சமஸ்கிருதத்தோட தொடர்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சீகன் பால்கு அப்படின்றவர் யார் அப்படின்னா முதல் அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில் நிறுவியவர். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய யூரி நோரோசோவ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த சிந்துவெளி நாகரிகத்தின் எழுத்துக்களானது தமிழ் எழுத்துக்களை ஒத்திருக்கிறதுன்றத அவரும் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இந்த கேள்விக்கான சரியான விடை தென்னிந்திய திராவிட மொழிகள் வந்து பார்த்தோம்னா ஹரப்பா மொழியின் வேர்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து ஐராவதம் மகாதேவன் அவர்கள். அடுத்த கேள்வி, நாகரிகம் என்னும் பொருளை தரும் சிவிஸ் என்னும் சொல் எந்த மொழி? ஆப்ஷன் ஏ கிரேக்கம், ஆப்ஷன் பி லத்தீன், ஆப்ஷன் சி பிரெஞ்சு, ஆப்ஷன் டி சிந்தி. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி லத்தீன் மொழி சொல் தான் வந்து பார்த்தோம்னா இந்த சிவிஸ் என்பது. இதனுடைய பொருள் நாகரிகம்.
இந்த சிந்தி மொழி சொற்கள் பற்றி பார்த்தோம் ஏற்கனவே. மொகஞ்சதாரோ ஹரப்பான்றது வந்து பார்த்தோம்னா சிந்தி மொழி சொல். ஹரப்பா என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு தமிழ் பொருள் புதையுண்ட நகரம். மொகஞ்சதாரோ என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு தமிழ் பொருள் இறந்தவர்கள் மேடு. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, லத்தீன். அடுத்த கேள்வி, தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? அதாவது என்னென்ன எவிடன்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆப்ஷன் பி, வான்வழி புகைப்படங்களை மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களை கண்டறிகின்றனர். ஆப்ஷன் சி, நிலத்தடி ஆய்வு செய்ய ரேடார் மற்றும் காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தான் அவர்கள் வந்து பார்த்தோம்னா புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அடுத்த கேள்வி. ஸோ இதோட வந்து பார்த்தோம்னா கேள்விகள் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது குயிக் ரிவிஷன். இந்த டாப்பிக்கில் கொஷினாக மேக் பண்ண முடியாத விஷயங்களை வந்து பார்த்தோம்னா அந்த துணுக்குகளை அப்படியே ரிவிஷனாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹரப்பா காலமானது 3300 1900 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இதை வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. தொடக்க கால ஹரப்பா, பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் 2600 வரை. பொது ஆண்டு என்பது கிமுன்னு தான் பொருள்படும். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா என்பது பொது ஆண்டுக்கு முன் 2600 முதல் 1900 வரை. ஸோ இந்த 1900 வீழ்ச்சி அடைந்த சிந்துவெளி நாகரிகமானது. பிற்கால ஹரப்பா என்பது பொது ஆண்டுக்கு முன் 1900 1700 வரை. அடுத்த பாயிண்ட்டு, தொல் தாவரவியலாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பழமையான வேளாண்மை, மனிதர், சுற்றுப்புற சூழல் இதுக்கு இடையான உறவை குறித்து சொல்றவர்கள் தான் வந்து தொல் தாவரவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இந்த சிந்துவெளி பகுதிகள் வந்து பார்த்தோம்னா எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கிறதுன்றத கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மொத்தம் இங்கே கொடுத்துருக்காங்க தொகுத்து. ஸோ முதல் ஹரப்பா என்பது வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் மாநிலம், பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் இது. ஸோ ஹரப்பா என்பது பஞ்சாப் மாநிலம், பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ என்பது வந்து பார்த்தோம்னா சிந்து மாநிலம், பாகிஸ்தான். டொலாவேரா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா குஜராத்து, இந்தியா. காளிபங்கன், ராஜஸ்தான், இந்தியா. ஸோ கேள்வி வந்து இப்படி கூட கேட்கலாம். ஒரு 4 பகுதிகளை கீழே கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எந்த பகுதி இந்தியாவை சார்ந்ததல்ல அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ஸோ 2 பகுதிகள் பார்த்தோம், பாகிஸ்தானை சார்ந்த பகுதிகள். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ பாகிஸ்தானை சார்ந்த பகுதிகள். அதுக்கப்புறம் லோத்தல் என்பது வந்து பார்த்தோம்னா குஜராத், பனாவாலி என்பது ராஜஸ்தான், ராகி கர்கி அதாவது மிக முதிர்ச்சி அடைந்த தானிய களஞ்சியம் காணப்படும் இடமான ராகி கர்கி ஹரியானா மாநிலம், இந்தியா. சர்கோட்டா என்பது குஜராத். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹரப்பாவின் முக்கியமான நகரங்கள். அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த பொருட்கள்லாம் எங்கெங்கே கிடைச்சது, அந்த நகரங்கள் கொடுத்துருக்காங்க. சங்கு வந்து பார்த்தோம்னா நாகேஸ்வர் பாலக்கோட்டில் கிடைச்சிருக்கு. வைடூரியம் வந்து ஷார்ட்கேல கிடைச்சிருக்கு. கார்னிலியன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா லோத்தலில் கிடைச்சிருக்கு. ஸ்டீடைன் என்று அழைக்கப்படும் நுரைக்கல்லானது தெற்கு ராஜஸ்தானில் கிடைத்துள்ளது. செம்பானது ராஜஸ்தான் மற்றும் ஓமன் பகுதிகளில் கிடைத்துள்ளது. அடுத்து, இது பொறுத்துக்களை கூட கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். அடுத்து, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும், அதாவது நம்ம எல்லைகள், சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லை பகுதிகள் எந்தெந்த திசையில் என்னென்ன அமைஞ்சிருக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து சிந்துவெளி நாகரிகம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட்டா வந்து 6th அப்புறம் 9th புக்கில் கொடுத்துருக்காங்க 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஆனால் +1 புக்கில் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா, மேற்கில் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் சட்காஜன் அப்படின்ற பகுதி, வடக்கில் வந்து ஷார்டுகை, கிழக்கில் வந்து ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் வந்து பார்த்தோன்னா கைமாபாத் மகாராஷ்டிரம். இது அப்படியே பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேங்களா? மேற்கில் பார்த்தோம்னா சட்காஜன், அதுக்கப்புறம் வடக்கில் ஷார்டுகை, கிழக்கில் ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் வந்து தைமாபாத்.
ஓகேங்களா? இதெல்லாம் சிந்து நாகரிக பகுதிகளின் எல்லைகள். அடுத்து ஹரப்பா நகரத்தில் பார்த்தோம்னா திட்டமிட்ட நகர பகுதிகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது மேல் நகர அமைப்பு மேற்கு பக்கத்தில் இருக்கிறது, கீழ் நகர அமைப்பு கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது. மேல் நகர அமைப்பில் பார்த்தோம்னா கோட்டைகள் பெருங்குளங்களும் அமைந்திருக்கும். கீழ் நகர பகுதிகளில் பார்த்தோம்னா பொதுமக்கள் வசிக்கும் பகுதியாக இருக்கும். இதையும் கேள்விகளாக கேட்கலாம். கடைசி பாயிண்ட்டு இந்த டாப்பிக்கில், முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கிடைத்தது. இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இதோட இந்த டாபிக் முடியுது. இதே மாதிரி எல்லா டாப்பிக்கும் வீடியோக்களை பெறணும் அப்படின்னா டாப் அச்சீவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.